லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணை செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் குறித்தான வழக்கு தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆளுநருக்கு எதிரான பல்வேறு விதமான கண்டனங்களை உச்சநீதிமன்றம் தெரிவிச்சுட்டு தான் இருக்குது. இன்றைக்கு கூட அம்பேத்கர் ஆளுநருக்குள்ள அதிகாரம் என்னன்னு தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஒரு மசோதா அனுப்பிச்சா நீங்கள் திருப்பி அனுப்புகிறாங்க, மறுபடியும் அனுப்புகிறாங்கன்னா நீங்கள் ஒப்புதல் கொடுக்கணும். அதை நீங்கள் ஏன் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறீங்க? ஒப்புதல் கொடுக்காம இருந்தால் உங்கள் மனசு எப்படி தமிழக அரசுக்கு தெரியும்னு சொல்லி பல்வேறு கேள்விகளை கேட்குறாங்க. உங்களுக்கு தனிப்பட்ட வெறுப்புரிமை காட்டக்கூடிய இடம் இது இல்லை அப்படின்னு சொல்லி பல்வேறு கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க. இந்த வழக்கை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போது ஆளுநருடைய அதிகார வரம்பு என்பது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் தெளிவாக வரையறுக்கப்பட்டுடுச்சு. இது வரைக்கும் இது எந்த பிரச்சனையுமே இதில் ஆளுநர் எப்போ செயல்பட முடியும், எப்போ செயல்பட முடியாது, அவர் தனிப்பட்ட வெறுப்புகள் டிஸ்கிரிஷன் அவருக்கு இருக்கா இல்லையா என்ற கேள்விகள் பல முறை நீதிமன்றங்களில் வந்திருக்கு. உச்ச நீதிமன்றம் இதுக்கு பல முறை விளக்கம் தெளிவாக சொல்லிடுச்சு. மீண்டும் மீண்டும் முரண்டு பிடித்து கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு. இந்தியாவுடைய அட்வொகேட் ஜெனரல், அட்டர்னி ஜெனரல், இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் லா ஆஃபீஸர், ஹி இஸ் டிஃபெண்டிங் தி இன்டிஃபென்சிபிள். ஆளுநர் செய்தது தவறு அப்படின்னு சொல்லி தெளிவாக சுட்டி காட்டுறாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதி அரசை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். எப்படி பண்ண முடியும்னு கேட்குறார். 3 ஆப்ஷன். கவர்னருக்கு ஒரு பில்லு வந்துருச்சுன்னா ஒன்று பில்லை ஏற்றுக்கலாம், இன்னொன்று இல்லை இதில் சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி திருப்பி அனுப்பலாம், மூன்றாவதாக இது மாநில உரிமைகளுக்கு அப்பாற்பட்டது, ஒன்றிய அரசுக்கு இதில் பங்கு இருக்குது, ஒன்றிய அரசுடைய சட்டத்துக்கு இது எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். ஃபஸ்ட்டு சட்டத்தை வாங்கிட்டு நம்மளுடைய அந்த இதில் என்ன பண்ணியிருக்காருன்னா, சட்டத்தை வாங்கிட்டு இது சரியில்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்புகிறார், மாநில சட்டசபைக்கு திருப்பி அனுப்புகிறார். மாநில சட்டசபை அதை ரீஎனாக்ட் பண்ணி திருப்பி அனுப்பியவுடன் இல்லை இது குடியரசுத் தலைவருக்கு போகணும்னு சொல்லி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறார். இது நியாயமா, இது சரியானதான்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இது தவறுதான்னு சொல்லி ஒத்துக்க அந்த இது இல்லாமல் இது அப்படி இது இப்படி அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் தேவையற்ற விஷயங்களை தான் நீதிமன்றத்தின் முன்னால் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நீதிபதிகள் விடாமல், நீதியரசர் பார்த்திவாலா அவர்கள் விடாமல் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒன்றிய அரசால் பதில் சொல்ல முடியல. திருப்பி நம்ம வழக்கறிஞர்கள் ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். என்ன அப்படின்னா, இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு ஒன்று இருந்துச்சு, பிரிட்டிஷார் கொண்டு வந்த சட்டம். அதில் கவர்னருக்கு அதீத உரிமைகள் இருந்துச்சு. அதில் இன் ஹிஸ் டிஸ்கிரிஷன் அப்படின்ற அந்த வார்த்தைகள் இருந்துச்சு. அதை அரசியலமைப்பு சட்டத்தில் எடுத்துட்டு அதை எடுக்கும் பொழுது அதற்கு விளக்கமாக அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆளுநருக்கு டிஸ்கிரிஷனே இருக்கக்கூடாது, இருந்தால் அவர் ஒரு சூப்பர் சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவார், இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் உரிமை, ஹி ஹாஸ் டு ஆக்ட் இன் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார். இதுதான் சட்டம். இதுக்கு போய் விளக்கெண்ண விவகாரங்கள் வியாக்கியானங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. முரண்பாடுள்ள விஷயங்கள் இருந்தால் நீங்கள் அரசிடம் தெரிவிக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஆளுநர் பதிலளிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் ஏதாவது ஒரு முரண்பாடான விஷயங்கள் அந்த மசோதாவில் இருக்கும். இல்லை ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் என்ற வார்த்தை எதுக்கு போட்டிருக்காங்க? இப்படியெல்லாம் ஆளுநர்கள் முரண்டு பிடிப்பார்கள் என்பதை உணர்ந்து தான் ஃப்ரேமர்ஸ் ஆர் கான்ஸ்டிடியூஷன் இது இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் முரணான கருத்துக்கள்லாம் சொல்லுங்கள். முரணான கருத்துக்கள் என்னன்ட்டு 3 ஆப்ஷன், ஏதாவது ஒரு ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதுதானே முக்கியமான கேள்வி. ஏன் பண்ண மாட்டீங்க? பண்ணாமல் நான் 1 வருஷம் வச்சுருப்பேன், 2 வருஷம் வச்சுருப்பேன்னா என்ன காரணம்? இப்போ வலதுசாரிக்கு சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு தரப்பை மட்டுமே சொல்கிறீங்க, தமிழக அரசுமே முரண்டு பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கு ஆளுநர்கிட்ட, அதனால் இந்த மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. கரெக்டு, அதுதானே உண்மை. இப்போது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின்படி சட்டசபை, பாராளுமன்றம் என்னென்னா டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன் அதை சொல்கிறோம் அப்படி? ஏன் அப்படின்னா, அது மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய இடம். அந்த எண்ண பிரதிபலிப்பு சட்டங்களாக மாறக்கூடியது. அவ்வளோ சாங்டிட்டி இருக்குது. அப்படி வரக்கூடிய சட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஒத்துக்கொள்ள மாட்டேன், தான் தோன்றித்தனமாக செயல்படுவேன் அப்படின்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதைத்தான் உச்சநீதிமன்றத்தில் உறுதிபட சொல்லியிருக்கிறோம். இறுதியாக இந்த வழக்கு எங்கே போகும், எப்படி முடியும்னு பார்க்கலாம். இல்லை எந்த விதமான இதுவும் ஆளுநர் செய்தது தவறு அப்படின்னு தான் வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லா வழக்குலையும் அப்படி தான் தீர்ப்பு வந்திருக்கு. திருப்பும் இந்த நீதியரசர்களும் உச்சநீதிமன்றத்துடைய அந்த ஏற்கனவே பஞ்சாப் ஆளுநர் விவகாரத்தில் என்ன சொன்னோம் அப்படின்றத தான் மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறார். ஸோ அதில் கண்டிப்பாக இப்படி ஒரு தீர்ப்பு தான் வரும்.
இப்போ ஒன்றிய அரசினுடைய அந்த பல்வி கல்வி திட்டத்தின் கீழே வரக்கூடிய நிதி 2152 கோடி ரூபாயை உத்தரப்பிரதேசம் மற்றும் குஜராத்துக்கு பகிர்ந்தளிச்சிருக்கிறாங்க. அதற்கு பல்வேறு கட்சித் தலைவர்களும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கண்டனம் தெரிவிக்கிறாரு. இது தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அநீதி அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது யாருமே இப்படிப்பட்ட ஓர வஞ்சனையை, இப்படிப்பட்ட பித்தலாட்டத்தை இதுவரை எந்த ஒன்றிய அரசுமே செய்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு பித்தலாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறது பாஜக. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணத்தை 2150 கோடியை நான் கொண்டு போய் உத்தரப்பிரதேசத்துக்கும் பஞ்சாபுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்போ இங்கே இருக்கவங்கள என்ன இழிச்சவாயிருக்கலாம்? இங்கிருந்து வரி கொடுக்குறோமே, எதற்காக வரி கொடுக்குறோம்? சரியான முறையில் நிதி பகிர்வு கொடுப்போம்னு தானே சொல்லி வரி கொடுத்து கொண்டு சொல்றாரு. கொடுக்குற வரியை நீங்கள் அப்படி திருப்பி கேட்கக்கூடிய எண்ணம் ஒரு அற்ப சிந்தனையுடைய எண்ணம் அப்படிங்கிறார். அற்ப சிந்தனைக்காரர்கள் அவங்க தான். ஓட்டு போடுறவங்களுக்கு தான் காசு கொடுப்போம், எதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது, ஓட்டு போடுறவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து திருப்பி எங்களை ஜெயிக்க வைக்க ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லக்கூடிய அற்ப சிந்தனைக்காரர்கள் பாஜகவினர் தான். ஒரு ஒன்றிய அமைச்சர் இப்படிலாம் பேசலாமா? மக்களின் வரி பணத்தில் சம்பளத்தை வாங்கிட்டு ஏதோ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. சட்டத்துக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி. அரசியலமைப்பு சட்டத்தின்படி பதவியில் இருக்காங்க. அந்த அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது நிதி பகிர்வு பற்றி, ஏது சொல்லுதுன்னு சொல்லி புரிந்து கொள்ளாமல் இவர்கள் நான் வைத்தது தான் சட்டம், அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு ஒரு ரொம்ப கேடுகட்டத்தனமாக பேசி கொண்டு இருக்கிறார்கள். இப்போது நம்முடைய கல்வித்துறையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை நீங்கள் ஆரம்பி அப்படின்றாங்க. ஐயா, பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை எங்களால் ஆரம்பிக்க முடியாது. பிஎம் ஸ்ரீ பள்ளிகள்னால் என்ன? புதிதாக கட்டக்கூடிய பள்ளிகளாக கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய பள்ளிகளை ஐடென்டிஃபை பண்ணி அதில் கொஞ்சம் அவங்க 30% நிதி கொடுப்பாங்களாம். மீதி 70% நிதியை தமிழ்நாடு அரசு கொடுக்கணுமா? ஆனால் அதுக்கு பிஎம் ஸ்ரீன்னு பேர் வச்சுருவாங்களாம். அந்த பள்ளிக்கூடத்தில் இந்திய சொல்லிக் கொடுக்கணுமா? அதில் புதிய கல்விக் கொள்கையை புகுத்துவார்களா? புதிய கல்விக் கொள்கையே வேண்டாத குப்பைன்னு தானே ஒதுக்கி வச்சுருக்கோம். அப்புறம் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுக்கு மாநில அரசு பணம் கொடுக்க வேண்டும்னா முடியாதுன்னு தான் சொல்லுவோம். பிஎம் ஸ்ரீ திட்டத்திற்கு இது பண்ணோம். அந்த பள்ளிகளை பேர் மாற்றுறதுல எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டு மாணவர்கள் பயன்பெற்றால் பரவாயில்லைன்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? முதல்ல ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அதில் இது பண்ணுறோம். அப்போ என்ன சொல்கிறாங்க? அப்போ தான் என்ன சொல்கிறாங்க? முதல்ல ஒரு இனிஷியல் இதை கொடுக்குறோம். அப்புறம் என்ன சொல்கிறாங்க? இந்திய மும்மொழி கொள்கை NEPன்றாங்க. அப்போ தமிழ்நாடு அரசு தெளிவாக முடியாதுன்னு சொல்லிடுச்சு. பிஎம் ஸ்ரீ திட்டத்தை முடியாதுன்னு சொன்ன உடனே சமக்ர சிக்ஷா அபியான் அப்படின்ற திட்டத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய நிதியை நிறுத்துகிறார்கள். ஐயா, பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுக்கும் அந்த திட்டத்திற்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறோம். ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஒரே சம்மந்தம் என்ன அப்படின்னா, பிஎம் ஸ்ரீ ஸ்கூலையும் தமிழ்நாடு மேலே திணிக்க முயற்சிப்பது ஒன்றிய அரசு, அந்த சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தில் பணம் கொடுப்பது ஒன்றிய அரசு. பிஎம் ஸ்ரீ ஸ்கூலை வேணான்னு சொல்றியா? என்ன பண்ணுறான் பாரு உன்னை அப்படின்ற அந்த ஒரு கேடுகெட்ட மனப்பாங்கு பாஜகவிடம் இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் இதை உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள். வாய் கூசாம போய் சொல்றாங்க. அதாவது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய கல்விக்கு கொடுக்கக்கூடிய நிதி எல்லாம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேள்வி கேட்கிறாரு. இல்லைங்க, அவருக்கு என்னங்க தெரியும்? அசிங்கமா பேச தெரியும். ஒரு தலைவர்னு ஒரு தகுதி தராதரம் இல்லாமல் ப்ரெஸ் மீட்டில் வாய் கூசாத வார்த்தைகளை தான் பேச தெரியும். அப்படி பேசினா அவர் ஏதோ பெரிய இவருன்னு நினச்சிட்டு இருக்காரு. அவர் அப்படிப்பட்ட பேசுகிறவர் உண்மையாக பேச போகிறாரு. சொன்னாலே பொய் தான், வாயை திறந்தாலே பொய் தான் சொல்லுவாங்க பாஜக. எத்தனையோ தடவை சொல்லிட்டோம். தயவு செஞ்சு ஆக்சுவலாக என்ன இருக்குன்னு பாருங்கள். வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி தகவல்களை உண்மை செய்திகள் போல் பரப்பாதீர்கள்னு சொல்லிட்டு இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் வாட்ஸ்அப்பில் வரதை வாந்தி எடுக்கிறவங்க அவர்களுடைய விமர்சனத்துக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியும்? இன்றைக்கி தமிழ்நாடு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்று சொல்லுவோம். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தமிழ்நாட்டோடது என்னன்னு பார்த்தீங்கன்னா 53%. இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவில் எவ்வளோ இருக்குது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ? 27%. புதிய கல்விக் கொள்கையோட ஒரு முக்கியமான நோக்கம் என்ன? இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை 2035 50% ஆக்குவாங்களாம். ஐயா, நாங்கள் 53 இருக்கிறோம். அப்புறம் எங்களுக்கு எதுக்கு உங்களுடைய புதிய கல்விக் கொள்கை? அதை விட சிறப்பான கல்விக் கொள்கையை இங்கே நடத்தி காட்டிக்கொண்டு இருக்கிறோம். அப்புறம் எதுக்கு உங்கள் கல்விக் கொள்கை எங்களுக்குன்னு கேட்குறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லாத சிறந்த பல்கலைக்கழகங்களா, சிறந்த கல்லூரிகளா எது இல்லை தமிழ்நாட்டில்? எதை யாரோட வேணா கம்பேர் பண்ணலாம். லிட்ரஸி ரேட் எங்கே ஜாஸ்தியாக இருக்குது? தமிழ்நாட்டில் ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது இடைநிற்றலே கிடையாது. 8வது வரைக்கும் தமிழ்நாட்டில் இடைநிற்றலே கிடையாது. அப்புறம் இதை விட என்ன பெரிய எந்த இதை நீங்கள் கொடுத்துட முடியும்?
சார் இறுதியாக இப்போ பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு, வழக்கமாக எப்பவுமே இந்த பொங்கலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காட்டன் வேட்டி சேலையில ஊழல் நடந்துகிட்டே இருக்கு. 2026 இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் கைதே காந்தி தான், அமைச்சர் காந்தி தான் முதல் கைதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாருங்க? அவர் கனவு கண்டு கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஊழலின் ஊற்றுக்கண் எதுனா பாஜக. தேர்தல் பத்திரங்கள் மூலமாக இருக்கக்கூடிய எல்லாரையும் மிரட்டி பணம் பறித்த ஒரே கட்சி, அரசியல் கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா பாஜக. அதாவது இத்து போன மாத்திரைகளை, எக்ஸ்பைரியான மாத்திரைகளை விற்று கொண்டிருந்த மருந்து நிறுவனங்கள் கிட்ட இருந்து மிரட்டி பணம் பறித்து 7,000 கோடி சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இயக்கம், 7,000 கோடி பேங்க் பேலன்ஸாக வைத்திருக்கக்கூடிய ஒரே கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா பாஜக. அவங்களுக்குலாம் ஊழலை பற்றி பேச என்ன அருகதை இருக்கிறது? எவ்வளவு சிறப்பான முறையில் எல்லா பொங்கல்களுக்குமே இந்த வேட்டி சேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். எதையாவது ஒன்று பேசி மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்றதுக்காக இப்படிப்பட்ட அடிச்சு விடுறாங்க. இதெல்லாம் என்ன சொல்றது? ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் அண்ட் ஃபால்ஸ் அக்யூசேஷன்ஸ். நன்றி சார், நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.